வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த அளவு கடந்த பாசம் வச்சுங்கிறவங்களுக்காக இந்த கதைங்க. இது வந்து ரியல் டைம் இன்சிடென்ட். ஓகேவா? சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா அந்த கதையில இப்போ நிறைய உங்களுக்கு டவுட் வரும், அதனால முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஓகே. ஒரு தம்பதி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம்தான் ஒரு பையன் பிறந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு அளவில்லாத செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பையன் வளர ஆரம்பித்தான். வளர ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு சாக்லேட்டு, மிட்டாய், அப்போல்லாம் மிட்டாய் ரொம்ப ஃபேமஸுங்க. ஓகே, 2000லாம் சாக்லேட்டு, மிட்டாய் இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது என்ன மூலிகை பொருளா? வழக்கம் போல் அதை சாப்பிடும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும். அப்போ உடம்பு சரியில்லாமல் வரும்போது டாக்டர் ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஊசி வேணான்னா அதுக்கும் அவங்க ஊட்டிட்டு நேராக டாக்டர்கிட்டே போய் ஊசி வேணான்றது, இல்லைன்னா ஊசி போடாத மாத்திரை மட்டும் கொடுக்குற டாக்டராக தேடி போகிறது. இவங்க சொல்கிறதெல்லாம் டாக்டர் கேட்க மாட்டாங்கல்ல, இவங்க சொல் பேச்சு கேட்குற டாக்டர் தேடி போகிறது. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி மெடிசன் அவ்வளோ பவர் கிடையாது. இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டால் மட்டும்தான். இப்போ எல்லாமே பயங்கர அப்டேட் ஆகிடுச்சு. இப்படி இருக்கு. ஓகே. ஸோ என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லாமல் வந்தாலும் அது ஃபுல்லாக இவங்களால க்யூர் பண்ண முடியாது, ஊசி போட முடியல. அதனால சரி சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்குறது நிறுத்துறாங்கன்னா அதுவும் நிறுத்த மாட்டாங்க. கேட்டால் பாசம். அதாவது எங்கள் கிராமத்து லாங்குவேஜில் காணாத கண்டது அப்படின்ற மாதிரி, ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்த மாதிரி, அந்த குழந்தை அப்படியே வானத்துலேருந்து குச்சி வந்த மாதிரி ஒரு எண்ணம். அந்த குழந்தைக்கு கண்டிப்புன்னு ஒன்று வைக்கவே இல்லை. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. அவன் உடம்பு கெட்டுக்கிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஹாஸ்பிட்டலையும் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சமயத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் வேணான்னு பையன் சொன்னான்னா அதுக்கும் சரிங்களா. இப்படி இப்படி போயிட்டு இருந்தது. பையனோட உடம்பு நலம் இதனால என்ன ஆச்சு, அவன் உடம்புல அந்த நோய் கிருமிகளோட வீரியம் அதிகமாகி உடம்புல இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதிச்சுது. அதாவது தமிழில் உடலில் இருக்க உள்ளுறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சது. அது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வந்தது. ஓகே, வலிப்பு வந்தது. அப்போவும் அவங்க வந்து என்னவோ அப்படின்னு தான் பார்த்தாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதனால நல்லா ஆயிட்டான்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த செல்லம் ஒரு துளி கூட குறையல. அப்புறம் ரெண்டாவது முறை செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னு அப்போ தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ தூக்கிட்டு ஓடினா அவனுக்கு ஆல்ரெடி வியாதி முத்திடுச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எக்கச்சக்கமாக செலவு பண்ணாங்க. பையன் இறந்துட்டான். ஓகே, மாரலுக்கு வருவோமா? இதுதான் என்னுடைய இந்த இந்த வீடியோட டைட்டில் கூட. ஹூ கில் தட் பாய்? அந்த பையனை கொன்னது யாரு? மீண்டும் விவாதிப்போம்.